அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த வேளையில் எதிர்பாராத பல அதிரடியான மாற்றங்கள் உறுதியாகவே அடுத்த 7 நாட்களில் நிகழும் அதிசயம் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவானினுடைய வக்ரகதி ஆரம்பம், அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சனியின் வக்ர நிவர்த்தி என கிரகநிலைகளில் ஏற்படும் அதிரடியான மாறுதல் உறுதியாகவே மகர ராசி நேயர்களே, உங்களை குறை சொன்னவர்கள் முன் எத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய வகையில் அற்புதமான நேரத்தை இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுப்பதால் இந்த பதிவை தவறாமல் பாருங்கள். நிறைந்த மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்பும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக உறுதியாகவே இந்த வாரத்தில் கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கைகூட போகிறது. தவறவிடாமல் சரியாகவும் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அபரிவிதமான மாற்றம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. ராசியின் அதிபதியான சனி பகவான் பொதுவாகவே வக்ரம் பெற்று வலம் வருவது சாதகமற்ற அமைப்பு. ராசியின் ஆதர் வக்ர நிவர்த்தி பெறுவதால் இந்த தருணத்தின் துவக்கத்திலிருந்தே எதிர்பாராத பல நல்ல மாற்றங்களும், மேலும் தைரியஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெறுவதால் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு பல நல்ல வாய்ப்புகள் நிறைவாக உண்டு. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக கைகூடுவதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை முற்றிலுமாக நிவர்த்தி செய்து மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொடுக்கும் தருணமாக அமைய போகிறது. பல புதிய திருப்பங்களை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக உண்டு. மனதில் ஏற்படக்கூடிய குழப்பங்களை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் நிறைவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிப்பதோடு புதிய பல திருப்பங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அடுத்தடுத்து நிறைவாக கிடைக்கும். தொழில், வியாபாரம், உத்தியோகம் சார்ந்த பணிகளில் அதிரடியான வளர்ச்சி நிச்சயமாக உண்டு. அதே சமயம் நான் நன்கு படித்திருக்கிறேன், திறமை இருக்கிறது, எனக்கு மட்டும் ஏன் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்க மாட்டேங்கிறது, மற்றவர்களுக்கு சற்று திறமை குறைவாக இருந்தாலும் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கிறார்களே, அவர்களுக்கு மட்டும் எப்படி அதிர்ஷ்டம் கிடைக்கிறது, ஏன் நமக்கு மட்டும் இந்த அதிர்ஷ்டம் கிடைக்கவில்லை என்று எதிர்பார்க்கக்கூடிய உங்களுக்கு நிச்சயமாக மிக சிறப்பான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும். எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் ராசியின் ஆதர் வக்ர நிவர்த்தி பெறுவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்தை சந்திக்கும் தருணமாக அமைய போகிறது. உறுதியாகவே உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைப்பதோடு மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்பை சந்திக்கும் அற்புதமான வேலையாக அமைவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்ல, இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை பற்றி குறை சொல்பவர்களுடைய உள்நோக்கத்தை புரிந்து கொள்ளுங்கள். உங்களை பற்றி குறை சொல்பவர்கள் உண்மையிலும் உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று உண்மையான குறைகளை சுட்டி காட்டுகிறார்கள் என்றால் அவற்றை ஒருபோதும் தவறாமல் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் உண்மையான குறைகளை சுட்டி காட்டும் போது உங்களுடைய திறனை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான குறைகளை நிவர்த்தி செய்து முன்னேற்றத்தை உருவாக்கும் தருணமாக கிரகநிலைகளும் உங்களுடைய வாழ்வில் பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். எவ்வளவு பெரிய குறையாக இருந்தாலும் அவற்றை உறுதியாகவே விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும். ஆனால் அதே சமயம் உங்களை பற்றி குறை சொல்பவர்கள் உண்மையில் உங்களுடைய வளர்ச்சியை சிதைக்க வேண்டும், முன்னேற்றத்தை கெடுக்க வேண்டும், உங்களுடைய கவனத்தை சிதற செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாது உங்களை கவன சிதறல் செய்வதால் அவர்களுடைய வாழ்வில் முன்னேற்றமும் அவர்களுக்கு ஆதாயம் கிடைப்பதற்கான சூழலும் இருக்கும் என்று உள்நோக்கத்துடன் சில தந்திரமான வேலைகளை மேற்கொள்ளுகிறவர்களை எண்ணி கவலை கொள்ள வேண்டாம். ஒருபோதும் அவற்றை மனதில் எடுத்துக்கொண்டு அவற்றை எண்ணி வருத்தப்பட வேண்டாங்க. அதனால் அவர்கள் வெற்றி பெறுவார்களே தவிர நமக்கு ஒரு பிரயோஜனமும் இருக்காது. எனவே இந்த தருணத்தை சரியாக உணர்ந்து கொண்டால் அவர்களின் உள்நோக்கத்தை உணர்ந்து உங்களுடைய செயல்பாடுகளை மாற்றும் தருணமாகவும் அமையும். அதோடு மட்டுமல்லாது சனி பகவான் மட்டுமல்ல, நிழல் கிரகமான ராகு கேதுவும் சிறப்பான மாற்றத்தை மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்துகின்றன. ராகு மிக வலுவாக தனஸ்தானத்திலும் கேது அஷ்டமத்திலும் இருக்கிறார். ராசியின் அதிபதியான சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய கிரகநிலைகள் சாதகமற்ற சூழலில் இருந்தாலும் கூட பெரிய அளவிலுக்கான பிரச்சனை இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே ஏற்படாது. அதோடு மட்டுமல்லாது ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது ராசியின் நீட்ச அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். குரு பகவானின் வக்ரம் என்பது உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. குரு பகவான் அதிசார
அதிசாரமாக உச்சம் பெற்ற நிலையில் வக்ரம் பெற்று திரும்பி சஞ்சரிப்பது என்பது உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுப்பதால் இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை குரு பகவானின் அமைப்பு மிகவும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கும் அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே தவறவிடாமல் பயன்படுத்தி கொண்டால் 7ஆம் இடத்தில் வக்ரம் பெற்று 5ஆம் இடத்தை நோக்கி அதிசார முறையில் வலம் பறந்த குரு பகவான் அக்ரகதியில் பூர்வ புண்ணியஸ்தானத்தை நோக்கி நகர்வதால் பல அதிரடியான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும். மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை தகர்த்தறிந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கும். தவறவிடாமல் இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 10இல் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அவருடன் வித்யாகரகரான புதனும் இணைந்திருக்கிறார். புத சுக்கிர யோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிக வலுவாக சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோகம், தொழில் ரீதியான போட்டிகள் விலகும். கலைத்துறை, அரசியல் துறை ரீதியான நெருக்கடிகள் விலகும். ஆர்வமின்றி முயற்சி செய்தாலும் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கும். பொன்பொருள் சேர்க்கைக்கான நல்ல சந்தர்ப்பமும் உண்டு. புதிய முயற்சிகள் மிகப்பெரிய அளவில் கைகூடும் அற்புதமான தருணமாக அமைவதற்கான சந்தர்ப்பமும் உண்டு. எனவே தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 6 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியான புதனும் அவருடன் இணைந்திருப்பதால் தொழில் வளம் சிறக்கக்கூடிய வகையில் நீண்ட நாள் எதிர்பார்த்த பல நல்ல காரியங்கள் இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூட போகிறது. உங்களது வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல பிரச்சனைகளை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது உஷ்ணகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் மிக வலுவாக 9இல் இருந்து லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திற்குள் செல்கிறார். அங்கு ராசியின் உச்ச அதிபதியான செவ்வாய் உச்சபலம் பெற்று ஆட்சி பலம் பெற்று வலம் வரக்கூடிய வேளையில் அவருடன் இணைந்து வலம் வர போகிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் லாபஸ்தானத்தை சூரியன் மற்றும் செவ்வாய் இணைந்து வலுப்படுத்துவதால் அலைச்சல் சிரமம் குறையும். அதிரடியாகவும் தடாலடியாகவும் வளர்ச்சியை நிறைவாக சந்திக்க முடியும். லாபம் பல மடங்கு உயரும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். மிக பெரிய அளவிலான தொழில் ரீதியான ஒப்பந்தங்களை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது குருவின் சுப பார்வையும் லாபத்தில் கிடைப்பதால் குரு மங்கள யோகம் நிறைவாக கிடைப்பதால் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய தருணமாக அமைகிறது. பொன்பொருள் சேர்க்கைக்கான நிறைவான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக கைகூடும். எனவே தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த வேளையில் குரு மங்கள யோகம் கிடைப்பதால் நிச்சயமாக மங்கள ஓசை கேட்கக்கூடிய வகையில் பல மங்கள காரியங்கள் உறுதியாகவே கைகூடும். சந்திரன் பல இடங்களில் மாறி வலம் வந்தாலும் நன்மையை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். இந்த தருணத்தில் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிப்பதோடு சிறப்பான நல்ல மாற்றம் நிச்சயமாக உண்டு. வியாபாரம், தொழில் செய்பவர்களுக்கு போட்டியாக இருந்த நியாயமற்ற போட்டிகள் விலகி ஆரோக்கியமான போட்டிகள் அதிகரிக்கும். நுணுக்கங்களை கற்றுக்கொள்வதால் மிக சிறப்பான வளர்ச்சி கலைத்துறை, அரசியல் துறையில் அபரிவிதமாக உண்டு. மாணவர்களின் கல்வியிலும் மிக சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று நவகிரக வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். நவகிரகத்தை தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் தடையில்லாமல் கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை.